கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் கோகோ பித்திற்கு மூலப்பொருட்களை எங்கிருந்து பெறலாம், அதற்கு தேவையான இயந்திரங்கள் என்ன, எவ்வளவு மூலதனம் தேவை போன்றவற்றை பற்றி விரிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தேங்காயை சுற்றியுள்ள மட்டையில் இருந்துதான் நார் பிரித்தெடுக்கப்படுகிறது. 1 கிலோ நார் பிரித்தெடுக்கும் போது 2 கிலோ கழிவுகள் கிடைக்கின்றன. இவற்றை கொண்டுதான் கோகோ பீட் தயாரிக்கப்படுகிறது. எனவே மூலப்பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என கூறுகின்றனர் இத்துறை நிபுணர்கள். இதுக்கு மூலப்பொருள் தென்னை நாருடைய கழிவு தான். தென்னை நார் கழிவுலாம் தென்னை நாருடைய பித்து. முக்கியமாக கயிறு திரிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய உதிரி உந்துகிட்டே இருக்கும். அந்த உதிரியை எடுத்துகிட்டு வந்தும் நம்ம கோகோ பீட்டு நிறைய அளவில் பண்ணலாம். தென்னை நார் கழிவுகளை நிலத்தில் நேரடியாக பயன்படுத்த முடியாது. எனவே அவற்றை நார் தொழிற்சாலைகளில் இருந்து கொள்முதல் செய்து வந்த பிறகு பதப்படுத்த களம் தேவைப்படுகிறது. நார் தொழிற்சாலைகள் இருக்கும் இடத்தின் அருகிலேயே கோகோ பீட் தொழிற்சாலைகளையும் அமைத்தால் போக்குவரத்திற்கான செலவுகளை மிச்சப்படுத்த முடியும். தென்னை நார் கழிவு அதை கோகோ பீட்டானது முதல்ல ராவா, அதாவது அந்த மூலப்பொருளாக முதல்ல பிரித்து எடுத்து வரதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த லிக்னின் அதிகமாக இருக்கும். அது 31% குறைக்கணும். அடுத்ததாக உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ 1.5 2க்கு மேலேலாம் உப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அதில் செடி வளரும். பட் ஆனால் மஞ்சள் கலராகி அது சரியாக வேறு வளர்ச்சிலாம் இருக்காது. அதை 1க்கு கீழே குறைக்கணும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த தென்னை நாரை கழிவுகளை எடுத்து பெரிய களங்களில் நிறைய நீர் விட்டு அலசி அதில் உள்ள உப்பை பூரா எடுத்துட்டு இந்த லிக்னின் எல்லாமே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் பண்ணி பேக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி டீகம்போஸ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணது கூட இப்போ கிடைக்குது. பொதுவாக கோகோ பீட் எனப்படும் கட்டிகள் பல வடிவங்களிலும் பல எடை அளவுகளிலும் தயாரிக்கப்படுகின்றன. அதற்கேற்றாற்போல் இயந்திரங்கள் உள்ளன. மாடி வீட்டு தோட்டங்களில் தொட்டிகளில் செடி வளர்ப்பதற்கு ஏற்றாற்போல குறைந்த எடை அளவுகளிலும் ஏற்றுமதி நோக்கத்தில் அதிக எடை உள்ள கோகோ பீட்களும் தயாரிக்கப்படுகின்றன. இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையில் தேவையான இயந்திரங்கள் சொல்லப்போனால் காயர் பித் பிளாக் மிஷின் அப்படிங்கிற 5 கிலோ கட்டி செய்யப்படக்கூடிய மிஷினும் 650 கிராம் என்று சொல்லப்படக்கூடிய கயர் கட்டி பயன்படுத்தக்கூடிய மிஷினும், அது இல்லாமல் குரோ பேக்ஸ் என்ற 20 விதமான கயர் கட்டிகள் சார்ந்த கயர் பித்தை பயன்படுத்தி நம்ம செய்யறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடவசதி நம்ம சொல்லப்போனால் மினிமம் ஒரு 50 சென்ட் இருந்தால் போதும். கோகோ பீட் தயாரிப்பு தொழிலை சிறிய அளவிலும் தொடங்க முடியும். இதற்கு காயர் வாரியத்தில் செய்முறை விளக்கங்களுடன் கூடிய பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் மூலதன தேவைக்காக வங்கியில் கடன் பெற உதவி செய்யப்படுகிறது. கோகோ பீட் தயாரிப்பு தொழிலுக்கு மானிய சலுகைகளும் காயர் போர்டு வழங்குகிறது. காயர் பித் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மூலதனம்ங்கிறது குறைந்தது 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வேணும். இது ஏற்றுமதி வாய்ப்புகள் வருடம் ஒரு 25% ஏற்றுமதியை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பல விதங்களில் பயன்படும் இந்த கோகோ பீத்தின் வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கோகோ பீத்திற்கான ஏற்றுமதி வாய்ப்பும் உயர்ந்து கொண்டு வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தேவை அதிகம் உள்ள இதுபோன்ற தொழில்களை தொடங்குவதால் வருமானம் பெருக வாய்ப்புகளும் அதிகம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கர், சிவபிரசாத் மற்றும் கௌசல்யா.